தேங்க்யூ தேங்க்யூ. விஜய், உங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் இந்த பிக் பாஸ் சீசன் 7 விட்டு இறுதியாக வெளியேறுவீர்கள். Vishnu, good luck, Mani, good luck, Dinesh, good luck. Bye, guys. See you. All the best, Vijay, well played. Thank you. அண்ட் போன சீசன்லாம் பயங்கர ஒரு த்ரில்லாக இருந்தது. அந்த மிட் எவிக்ஷன் ப்ராசஸ் மிட் நைட்டில் நடந்தது. மேலேயும் கீழியுமா அந்த கோஸ்டர் மாதிரி போயிட்டு வந்துட்டு இருந்தது. அதில் மைனா எலிமினேட் ஆனாங்க. இந்த சீசனில் விஜய் வர்மா எலிமினேட் ஆயிருக்காரு. ரொம்ப பெருசாக த்ரில்லிங்லாம் கிடையாது, ரொம்ப சப்பையாக இதையுமே முடிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். என்ன பண்ணாங்க அப்படின்னா, 6 கண்டஸ்டன்ட் இருக்காங்க இல்லையா, ஒருத்தருக்கும் ஒரு ரூம். மாயாவை வந்து கன்ஃபெஷன் ரூமில், அர்ச்சனாவை வந்து ஸ்மால் பாஸ் கன்ஃபெஷன் ரூமில், மணி வந்து ஸ்டோர் ரூமில், தினேஷ் வந்து ஜெயிலில், அண்ட் நம்ம விஜய் வர்மாவை பெட்ரூமில், விஷ்ணுவை வந்து கார்டன் ஏரியாவில் இருக்க பெரிய மெயின் டோரில் வெளியில் நிற்க வச்சுட்டாங்க. ஸோ டோரை க்ளோஸ் பண்ணி 3 தடவை ஓப்பன் பண்ணுவாங்க. இதில் யாருக்கு ஓப்பன் ஆகுதோ அவங்க உள்ளே வந்துடலாம். யார் அப்படியே டோர் க்ளோஸ் ஆகியிருக்கோ அவங்க அந்த வழியாகவே எக்ஸிட் ஆகிடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு வெளியில் வந்தது யாருன்னா தினேஷ்க்கு தான் டோர் ஓப்பன் ஆச்சு. அப்போ அர்ச்சனா, மாயா, மணி இவங்களுக்கெல்லாம் டோர் க்ளோஸ் ஆகியே இருந்தது. 2வது ரவுண்ட் நடக்கும்போது மாயா வெளியில் வந்தாங்க. 3வது ரவுண்ட் நடக்கும்போது மணி வெளியில் வந்தார். 4வது ரவுண்ட் நடக்கும்போது அர்ச்சனா வந்தாங்க. இப்போ ஃபைனலாக நின்னது யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, விஷ்ணுவும் விஜயும் நிற்கிறாங்க. விஷ்ணு வந்து கார்டன் ஏரியாவில் அந்த மெயின் கேட்டில் கை வச்சுட்டு நிற்கிறாரு. விஜய் வந்து பெட்ரூமில் நிற்கிறாரு. இப்போ விஜய்க்கு லைட்டாக ஒரு பயம் வந்துச்சு. ஆனால் விஷ்ணு கண்ணே கலங்கிடுச்சு. நான் ஃபைனல் வரைக்கும் போவேன்னு சொல்லிட்டு இருந்தேனே, எல்லாரும் என்னை புள்ளி பண்ணுவாங்களேன்ட்டு அந்த ஒரு கவலை அவருக்கு ஏற்கனவே பெனாத்திட்டு இருந்தார். இப்போது ஓப்பன் அப்படின்னு சொல்லும்போது விஷ்ணுக்கு ஃபஸ்ட்டு திறக்கல, அவ்வளோதான் போச்சு நான் அவுட் அப்படின்னு சொன்னார். ஆனால் டோர் ஓப்பன் ஆனாலும் அவன்னு கத்திட்டு வந்தார். விஜய் வர்மா பெட்ரூமோட அப்படியே பின்னாடி ஒரு ரூம் இருக்குது. யாருக்குமே தெரியல, பெட்ரூமில் அது ஒரு சின்னதாக ஏதோ வால் பெயிண்டிங்ஸ் மாதிரி இருந்திருக்கு. பட் அது ஒரு ரூம் அப்படின்றது இப்போ தான் தெரியுது. பெட்ரூம் வழியாகவே வெளில வந்துருங்கன்னு சொன்ன உடனே பெட்ரூம் கதவு திறக்கப்படல. எல்லாரும் வெளியில் நின்று பெட்ரூம்க்கு வெளில நின்று ரொம்பவே சோகமாக பார்த்தாங்க. அதுவும் மாயா பார்க்குற பார்வை பயங்கரமாக இருந்துச்சு. ரொம்ப ஏக்கமாக அழுக கண்ணில் கலங்குச்சு. அப்புறம் அதே வழியாக பெட்ரூம் வழியாகவே வந்து எக்ஸிட் ஆகிட்டார். விஜய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. மாயா என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க 3 பேரில் யாரோ ஒருத்தர் போயிருந்தா நான் சந்தோஷப்பட மாட்டேன், ஆனால் இவன் போனது எனக்கு கஷ்டமாக. மக்கள் வந்து நல்லா விளையாடுற ஒருத்தவனை சூஸ் பண்ணுவாங்களா, இல்லை இப்படி ஒரு கேம் விளையாடுறவனை சூஸ் பண்ணுவாங்களா, ஏன் இப்படி ஒரு முடிவு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்டு நேற்று நடந்த டாஸ்கில் விஜய் வர்மா எல்லாரை பற்றியும் பயண வீடியோ சொன்னது கரெக்டான ஒரு விஷயம். அதனால தான் வெளியில் போயிட்டாருன்னு இப்போ அந்த 3 பேரும் நினச்சிட்ருப்பாங்க அப்படின்னு மாயா சொல்லிகிட்டு இருக்காங்க. எனிஹாவ் வந்து விஜய் வர்மா 2வது சான்ஸ் கிடச்சி மறுபடியும் போக ஒரு வாய்ப்பு. ஆனால் டாப் 6 வந்துட்டார். ஓரளவுக்கு கிட்டத்தட்ட 3 நாளில் ஃபினாலே நடக்க போது. எப்படியும் டைட்டில் வின்னர் அடிக்க போகிறது இல்லை. மாயா கேங்கில் ஒருத்தருங்களாம் உள்ளே வரும்போது விஜய் வர்மா வெளில போனது மாயாவுக்கு ரொம்பவே சோகமான ஒரு விஷயம். அண்ட் நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்படி சொன்ன சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப்